ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. காளியம்மா சந்திரா எல்லாரும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் கௌசல்யாவும் ரேவதியோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. அதே மாதிரி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி பற்றின உண்மை எல்லாமே சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காளியம்மையும் கார்த்திட்ட ஃபோன் பண்ணி, இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்காது பாரு, இந்த ஊர் மக்களுக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை நான் செய்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கார்த்திக்கும் தெரிய வருது, அந்த காளியம்மை எங்கேயோ பாம்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியும் இதுக்கு மேலேயும் நம்ம அதிகாரிகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். அவங்க மட்டும்தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். நம்ம கார்த்தியும் மயில் வாங்கினதுட்ட இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காளியம்மை சந்திரா எல்லாரும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மீறி இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்கள நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கவே முடியாது. கும்பாபிஷேகத்தில் நிறைய வேலைகள் இருக்கும், பூஜைகள் இருக்கும்போது நான் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதிகாரிகள்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கார்த்தியும் அதிகாரிகள்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி பாட்டி எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. பாட்டிக்கும் சாமுண்டேஸ்வரி ஒரு வழியாக கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டா இதை தான் நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக குடும்பமாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு எத்தனை வருஷத்தோட கனவு, இனியாவது நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னு சொல்லி பாட்டியும் அப்படியே கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ரேவதியை நம்ம பாட்டிட்டு வந்து, பாட்டி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, ராஜா எப்படியும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான், அதனால் வருத்தப்படாதுங்க, கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விடுறாங்க. பாட்டியை நம்ம ரேவதி கிட்ட அதை நினச்சி தாமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எந்த பிரச்சனை வந்தாலும் என் பேரை எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் எல்லாரும் குடும்பமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறது சந்திராவுக்கு பொறுக்கவே மாட்டேங்குது. இந்த அக்காக்காரிக்கிட்ட என்ன சொன்னாலுமே நம்பவே மாட்டேங்கிறா. டிரைவர் பையன் சொன்னதை நம்பி இந்த இடத்துல வந்து நிற்கிறா பாரு, எல்லாம் அவளை சொல்லணும். எதுக்கு தான் இப்படி கண்மூடித்தனமாக அவனை நம்பிட்டு இருக்கான்னு புரியவே மாட்டேங்குது. போகிற போக்க பார்த்தா அந்த கிழவி கூட ஒன்று சேர்ந்துருவா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா இன்னும் இவனை போய் நம்பிட்டே இருக்க, நான் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும்போது நான் சொன்னதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் கொஞ்சம் பொறுமையாயிரு சந்திரா, அதான் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் கும்பாபிஷேகத்தில் யார் அந்த கிழவியோட பேருன்னு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் அதை பற்றி இப்போ யோசிச்சுட்டே இருக்காங்க. காளியம்மை அந்த டைமில் யாருக்கையாவது உயிர் இந்த கும்பாபிஷேகத்தோட போச்சுன்னா கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்திடுவாங்கல்ல, அதனால் பேசாமல் ரேவதியை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பிளானை கொடுக்குறாங்க. அதை கேட்ட சிவனாண்டியும், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, எப்போவுமே நம்ம இப்படி தான் பிளானை போடுறோம், ஆனால் கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி வந்து எல்லாரையும் காப்பாற்றிடுறான்ல, இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது காளியம்மையும் கார்த்தி எப்படியோ அந்த இடத்துக்கு வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அதே மாதிரி ரவுடி கும்பல் எல்லாருமே ஒரு மாறு விஷயத்தோட அந்த இடத்துக்கு போறாங்க. ரேவதி கிட்ட அங்க உயிருக்கு ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர வைக்கிறாங்க. இதை நம்பின ரேவதியும் என்னாச்சோன்னு சொல்லிட்டு பதறி போய் பார்க்கறதுக்கு வராங்க. அந்த இடத்துல விளக்குல துணியை போட்டு அப்படியே மூடி வச்சுருக்காங்க. இதை நம்பின நம்ம ரேவதி அப்படியே பதறி போய் அழ ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அதில் மாறு விஷயத்தில் வந்தவங்க எல்லாருமே நம்ம ரேவதியை தூக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. ரேவதி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ கும்பாபிஷேகம் வேற நல்லபடியாக நடக்கணுமே, இவனுங்க வேற நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இப்போ என்ன செய்கிறது, யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை பார்க்குறதுக்காண்டி ஐபிஎஸ் வராங்க. ஐபிஎஸ் கிட்ட நம்ம கார்த்தியும் நல்லபடியாக அந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கணும், இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சதி செயல் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்னோட பாட்டியை வேற இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கார்த்தி நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து முடியணும், அதனால நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட எல்லா உண்மைகளும் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி காளியம்மை, சிவனாண்டி, முத்துவேல் எல்லாரை பற்றியும் சொல்லும் போது
அந்த அதிகாரிகளும் நீங்கள கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பாதுகாத்துப்பேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியை ரேவதியை காணலையே சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டம் ஆகுறாங்க. கொஞ்ச நேரமாக ரேவதி இந்த இடத்துல தான்ப்பா இருந்துட்டு இருந்தா, இப்போ திடீர்னு அவளை காணலை அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணியோ சரி எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம், இங்கே தான் இருப்பான்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம பாட்டிக்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது. கார்த்திகிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஏதோ ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, கண்டிப்பாக இது காளியம்மையோட வேலையாக தான் இருக்குமோ, கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க யாரையாவது ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி அப்போவே சொல்லிட்டு இருந்தா, அதை மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்த மாதிரி அப்படியே கெட்டி போட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே கத்தியை வச்சு குத்ததுக்கு போகிறாங்க. செம அதிரடியாக ஐபிஎஸ் கௌசல்யா என்டர் ஆகுறாங்க. செம மாசா எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து ரேவதியை காப்பாற்றிட்டாங்க. ரேவதியும் ரொம்பவே நன்றி அப்படி சொல்லும்போது, இந்த கும்பாபிஷேகத்தில் பல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கார்த்தி ஏற்கனவே சொன்னா, அது மாதிரி உனக்கு காணலை, நீ கொஞ்சம் சேஃபாக இனிமேல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை அட்வைஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ரேவதியை பார்த்த உடனே தான் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் ஆச்சு. ரேவதி நீ எங்கே போன, கொஞ்ச நேரத்தில் நான் ரொம்பவே பதட்டம் ஆகிட்டேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம ரேவதியை ரொம்பவே விசாரிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ரேவதியும் இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சதி செயல் நடக்குது, எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும் ராஜா, எப்படியாவது இதை நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லி நம்ம கார்த்திகிட்ட ரேவதியை சொல்லி புலம்புறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளும் சேர்ந்த மாதிரி அந்த பாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி இந்த விஷயத்தை பற்றி வெளியில் உள்ளவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை, வெளியில் யாருக்கிட்டே சொன்னால் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்காது, அதனால் இந்த அதிகாரிகள் எல்லாரும் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லி நம்ம கார்த்தியும் அதுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் பாட்டியை நம்ம கார்த்திட்ட வந்து ராஜராஜனும் நீயும் சேர்ந்த மாதிரி பூஜைகள் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குப்பா, இதில் உட்காந்து 2 பேரும் சேர்ந்த மாதிரி எல்லாரும் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட அக்கா அங்கே பாரு எல்லாமே அவன் தான் முன்னிருந்து பண்ணுறான், இதுலேருந்தே தெரியல அந்த கிழவிக்க பேரை அவன் தானே, என்ன சொல்கிற சந்திரா, எப்போவுமே அவங்க பேரை நாட்டு தானே யோசிச்சுட்டு இருக்காங்க, அதனால தான் அந்த மரியாதையை அவனுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திராவும் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிறக்கா, எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், ஆனாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் காளியம்மையிட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுதா, ரேவதிக்கு பிரச்சனை ஆகிட்டா, கும்பாபிஷேகம் நின்றோல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மருமகளே இதில் ஒரு தப்பு நடந்து போச்சு, புதுசாக யாரோ ஒரு ஐபிஎஸ் அந்த இடத்துல வந்திருக்காங்களாமே, அவங்கள ரேவதியை காப்பாற்றிட்டாங்களாம், இப்போ என்ன செய்யறதுன்னு புரிய மாட்டேங்குது, அந்த கார்த்தி பையன் நம்மளை விட அதிகமாக யோசிச்சிருக்கான் போல அப்படின்னு சொன்ன உடனே சந்திராவும் நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கண்டிப்பாக இந்த கார்த்திக் கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டாமா, சரி அந்த பாம்பிஷயம் எல்லாம் நல்லபடியாக நடக்குதில்ல, கண்டிப்பாக இது இந்த கும்பாபிஷேகம் நடக்காது தானே அப்படின்னு சொல்லும்போது, வேணும்னா இந்த விஷயத்துலேருந்து நம்ம இப்படி ஆயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் நான் பார்த்துப்பேன், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு காளியம்மையும் சந்திரா கிட்ட டென்ஷன் ஆகாமல் இருன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் கும்பாபிஷேகம் நல்ல சிறப்பாகவே நடந்துட்டுருக்கேன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க, கும்பாபிஷேகம் நடந்து முடியுது. ஆனால் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கார்த்தி பற்றின உண்மை எல்லாமே தெரிய வருதுன்னே சொல்லலாம்.